ஒன்று தெரிஞ்சுக்கணும், எங்க தளபதிக்கோ அல்லது உதயநிதிக்கோ சவால் விடுற யோகிதை இந்த ஆதவ அர்ஜுனாக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சட்டமன்றம் அவர் சொல்றாரு, ஒரு தேர்தல் ஒரு மேயர் கூட வர முடியாது, வரலாறு தெரியாம பேசுறாரு. எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் விஜயம் கிடையாது, மற்றவங்களும் கிடையாது. 84 எலெக்ஷன்ல நாங்க எதிர்கட்சியா கூட வரல, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா கூட வரல. எம்ஜிஆர் இங்க தேர்தலுக்கே வராம அமெரிக்காவிலிருந்து ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார்ந்தார். 84 86 உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 102 முனிசிபாலிட்டியில ஏறத்தாழ 90 முனிசிபாலிட்டி எங்க கூட்டணி ஜெயிச்சு, நான் உள்ளிட்ட ஜெயிச்சோம். தமிழ்நாடு பூரா உள்ளாட்சி தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன், ஏறத்தாழ ஒரு சட்டமன்ற தேர்தல் தான். சேர்மனும் டைரக்ட், யூனியன் சேர்மனும் டைரக்ட். அந்த தேர்தல் வச்சாங்க. நான் வந்து இவரை கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் வை, ஜனவரியில் வை, ஒரு மேயராவது நீங்க வந்தீங்களா நான் ஒரு பக்கத்து மீஸ் எடுத்துக்கிறேன். இந்த சவாலை ஏற்க தயாரா? காரணம், தமிழ்நாட்டு மக்கள் நேற்று இந்த 1 மாசமா ஓட்டு போட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டா சொல்றாங்க, எனக்கு தெரியாம எல்லாம் தான் ஓட்டு போட போறாங்க, நம்ம ஒன்று போடுவோம். எங்க பேச்சு சொல்லுது, பேரன் சொல்றான், காலை பிடிச்சி அழுகுது, தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லுது, இதுக்காக போட்டேன்றாங்க. எப்படி இதுன்னா, எல்லாரும் பாலை ஊற்ற போறாங்க, நம்ம மட்டும் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு நினைச்சுன்னு பார்த்தா எல்லாமே தண்ணி ஊற்றிட்டாங்க. அதில் 107 பேர் தண்ணி ஊற்றி ஜெயிச்சிட்டாங்க. அப்படி ஜெயிச்சது தான் இந்த விஜயோட ஒரு கொள்கையை சொல்லி லட்சியத்தை. நீங்கள் எல்லாம் ஊடகத்தில் இருக்கீங்க, எவ்வளோ அரசியல் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு விசித்திரம் இதுவரை நடந்ததில்லை. இது ரொம்ப நாள் நிற்காது. எவ்வளோ சீக்கிரம் வந்ததோ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் போல, எவ்வளோ வேகமாக மேலே பந்து போதோ அதே வேகத்தோடு தான் கீழே ஓடும். அதே போல் எவ்வளோ வேகமாக அவர் போனாரோ மிக எதிர்பாராத விஜய்க்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அது ஆதவ அர்ஜுனாவால் தான் வரும் என்பதை நான் பகிரங்க